வெல்கம் பேக் மக்களே. இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது தான் ஈவன் நான் ஒன். ரொம்ப நாளாக நாங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டதுலேருந்து கமெண்ட்ஸில் டோர் எஸ்கேப் பண்ணுங்கள் ஈவன் நன்னில், டோர் எஸ்கேப் பண்ணுங்கள் ஈவன் நன்னில் அப்படின்றீங்க. அதனால உங்களுக்காக இப்போ நாங்கள் டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எம்ஆர்ஏ கேமிங்கில் பேச போகிறாரு. உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வாங்க, அவங்க எப்படி பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ மக்களே, நம்ம இப்போது எம்ஆர்ஏ கேமிங்கில் ஈவில் நன் ஒன்று டோர் எஸ்கேப் பண்ண போகிறேன் கேட்ட மாதிரியே. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மட்டும் இந்த வீடியோவுக்கு ஒரு 15K லைக்ஸ் போட்டுட்டிங்கன்னா நாங்கள் எபிக் எஸ்கேப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம், அதுவும் ஹார்ட் மோடில். சரி, இப்போ இந்த ஈஸியோட நான் ரூல்ஸை படிச்சிடலாம். நன்னு வேகமாக ஓடாது, அது மட்டும் இல்லாமல் நன்னுக்கு காது ஒழுங்காக கேட்காது, அது மட்டும் இல்லாமல் அது நம்மளை லேட்டாக தான் தேட ஆரம்பிக்கும். நாங்கள் ஈஸியில் ஆடுறோம்னா எங்களுக்கு இதான் முதல் வாட்டி ஈவில் நன் ஆடுறது. நாங்கள் எப்படி அந்த மட்டும் கற்றுக்கிட்டு வந்திருக்கோம், வேறு எதுவும் எங்களுக்கு பெருசாக அனுபவம்லாம் இல்லை. சரி, இப்போது ட்ரீம்ஸ்னு ஒரு மோட் இருக்கா, புதுசாக வந்துருக்கு, இப்போ தான் பார்க்கவே ஆரம்பிக்கிறோம். நான் இந்த ட்ரீம்ஸ் என்ன போட்டிருன்னா, நன்னு இருக்காதான், ஸ்கூல் எல்லாம் ரூம் ஓப்பனாக இருக்குமா, 3 நிமிஷம் தான் டைமா. ஓகே, லோடிங் பேஜ் வந்துருச்சு. இப்போ நம்ம எம்ஆர்ஏவோட பேச போகிறாரு. அவர் தான் இந்த கேம் ஃபுல்லாக ப்ளே பண்ண போகிறாரு. அடுத்த கேம் தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். அதுக்கடுத்த கேம் ப்ளே பண்ணுவார். என்னடா பிளாக் ஸ்க்ரீன் போட்டாங்க? ஏய், நம்ம சேனல் பேரா? மக்களே, வீடியோ பார்த்த உடனே நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள் சொல்ல மறந்துட்டடா. சொல்லிட்டேன்டா. அப்படியா? சரி விடு. நம்ம எம்ஆர்ஏவோட ஆடிட்டு இருக்கும் போது நாங்கள் பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருக்கேன். ஆனால் இந்த என்ன பண்ணுறதுன்னா தெரில, அவர் வாட்ச் வச்சு நோண்டிட்டு இருக்காரு ஏதோ ஒன்று. பேய் எங்கே இருக்க? நான் எங்கே இருந்தால் முடியுண்ணா? என்ன காது கேட்காது? நாங்கள் காது கேட்குது. நீ கத்தி பேசினா காது கேட்க தானே செய்யும். ஓ, அப்போ கேட்குமா? அப்போ உங்ககிட்ட உஷாராக தான் இருக்கும். இப்போ காது கேட்குதா? என்ன ஏதோ ஒன்று சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு. அப்போ இதுக்கு நிஜமாக காது கேட்கல, போன விட்டுடலாம். சரி வாங்க, நம்ம இப்போ மேலே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கரண்ட்டுக்கு வந்து கேபிள் எடுத்து கரண்ட் ஆன் பண்ணிவிட்டு ஷட்டரை திறக்க போகிறோம். இப்போ நம்ம இங்கேடா பேய காணோம். என்ன பேய் சூனியம் பண்ண போல. இங்கே ட்ராயர் இருக்குது, அங்கே ஏதோ காயின் மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த காயினை போய் பார்த்தல என்னன்னு. காயினா? நம்மளுக்கு கேபிள் கிடச்சிச்சு கரண்ட் நம்மளுக்கு வரத்துக்கு. வாங்க ஃபஸ்ட்டு அது போய் போடுறேண்ணா. பேய கண்ணு தருதா? இதுக்கு என்ன கண்ணு தரணும், காது தான் கேட்கணும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி எலக்ட்ரிஷன் வர சொன்னேன், இன்னைக்கு தான் வந்திருக்கான் போல. யாரை பார்த்து எலக்ட்ரிஷியன்? நீ கடத்திட்டு வந்த பையன் தானா? எப்போ நீ வெளியே போன? நான் இப்போ இந்த வீட்டை விட்டு தப்பிக்க போகிறேன். தப்பிக்கிற மூஞ்சி பார்த்து அதுக்கே? ஏய், எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாண்ணா? ஏய், 5 வயசு பையன் எவ்வளோ ஹைட்டில் பையன் தெரியாதா? 5 வயசு. 5 வயசானா? வாங்க நம்ம கீழே போய் ஃபஸ்ட்டு ஷட்டர் ஓப்பன் பண்ணிடலாம். எவன்டாவது தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ணுறது? சரி நீ தூங்க, போய் நீ தூங்கு. நான் தூங்கினா உன்னை யாரா பிடிக்கிறது? ஆமாம்ல. சரி, அப்போ எனக்கு பிடிக்காது. அது ஏன் இஷ்டம். அப்போ ஏன் உன்னை தூங்கும்போது டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு நீ சொல்கிற? தூங்கும்போது டிஸ்டர்ப் பண்ணுறதா சொல்ல முடியும். அப்படிலாம் சொல்லக்கூடாது. எங்கடா அந்த பேயை காணோம்? வாங்க மேலே போயிடலாம். மேலே போயிடலாம். அப்போது இங்கே வந்து எகிரி குதிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த எல்லோ கீயை பிடிக்கணும். இப்போ அந்த எல்லோ கீ தான் எங்கே இருக்குன்னு தெரில. என்ன நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? நீங்கள் டோர் ஸ்டெப் தானே பண்ண போகிறீங்க, எதுக்கு எல்லோ கீ? வெளியே ஆமாம்ல. ஆனால் இதான் அந்த எல்லோ கீ வந்து அப்படி இருக்கும், அது கீச்சன் தான் போட்டிருக்கோன்றாங்க, அதை கண்டுபிடிக்கணும்ல. ஏய், இங்கே தானே கோழி பண்ணை இருக்குன்றாங்க. இன்னைக்கு ஒரு சிக்கன் 65 தான். என்ன பேய், உன் கடையில் சிக்கன் 65 எடுக்குதா? சிக்கன் 65 இன்னைக்கு டிஃபன் செஞ்சு தந்துடு எனக்கு. என்ன பேய்கிட்ட பதிலே வரல. எங்கடா சிக்கனே காணோம்? ஏய் சிக்கன், என்ன பண்ண? நான் எல்லாத்தையும் புடிங்கி தின்ட்டேன்.
எனக்கு கொஞ்சம் வச்சிருக்கலாம்ல. அது ஏன் இஷ்டம். உன் வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கேன், இப்படியா பண்ணல? நீ விருந்தாளி இல்லடா, பெருசாளி. யாரை பார்த்து பேசுறேன்? நான் எங்கேருந்து தெரியுமா பையன்? தப்பு தப்பு பாடாத, அப்படி இல்லை. நான் எங்கன்னே தெரியுமாடா பையாடா, அவன் எங்கன்னே தெரியுமாடா. எங்கேருந்து வர நீ? எஸ்கேப் ஆகு. ஏன் ஃபர்ஸ்ட் உனக்கு எப்படி பாட்டு தெரிஞ்சு? நான் யூடியூப் யூஸ் பண்ணுறியா? அதெல்லாம் இல்லடா, அந்த பாட்டு இருக்கிறது நான் தான். நான் வரும்போது பாட்டு பாட்டு பாத்தியா? நான் எங்கன்னே தெரியுமாடா பையாடா. நீ பாட்டுக்கு ஏதோ உன்னை பேசாதடா பையாடா. அவனா அவன் வாய் மூடு, நல்லாவே இல்லை பாட்டு. யாரை பத்திர பாட்டாடா, நான் சூப்பர் சிங்கர்ல ஜெயிச்சிருவேன்டா. எனக்கு ஒரு டவுட்டு, பல்லு வளர்க்க மாட்டியா? அது ஏன் இஷ்டம். சரி, டீச்சர் அவ்வளோ அறிவாளின்றியே, பீட்ரூட் ஸ்பெல்லிங் தெரியுமா உனக்கு? பீட்ரூட் ஸ்பெல்லிங் தானே இப்போ சொல்கிறேன் பாரு. AB Y214. Y214 இன்னும் சொல்லல. பீட்ரூட் ஸ்பெல்லிங் தெரியல. உன எந்த மூஞ்சி உன்னை இங்கே டீச்சராக போட்டது? இந்த மூஞ்சிக்கு தான் போட்டாங்க. நல்லா பார்க்குறியா? நேரில் வா. நேரில் இப்போ தானே பார்த்த கண்டக்கரான்னு இருக்கு. எங்கடா பேய் காணோம்? திருப்பி கோழி பண்ணிக்க போகலாம். இங்கே பாருங்க, பீட்ரூட் ஸ்பெல்லிங்கே தெரியல, இதெல்லாம் போயிட்டு டீச்சர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அந்த பிரின்சிபல் மாட்டோமே. சரா, நீ சிக்கன் ஸ்பெல்லிங் சொல்கிறா. AZY. உனக்கே தெரில, என்ன சொல்றியா? நான் சின்ன பையன், எனக்கு தெரில. அதான் சொன்னேன் ஸ்டார்டிங்ல 5 வயசு சின்ன பையன் எல்லாம் ஓட பேசக்கூடாதுன்னு. நீ எதுக்கு ஆளாம பெரிய பையன்? சரி விடு, அதெல்லாம் அப்படித்தான். அதெல்லாம் அப்படிதான். இங்கே டோர் இருக்கு, இங்கே தான் எல்லோ கீ இருக்குன்னு நாங்கள் வாங்க. இது இருக்கு எல்லோ கீன்னு. இதுக்கு மட்டும் கச்சிச்சுன்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சைக்கிள் கீ செயின் போட்டுடலாம். மாட்டடா மறுக்கியா சாவா. என்ன பேசி பீட்ரூட் ஸ்பெல்லிங் கேக்குறல்ல, நீயே மைச்சுக்கா போடா. அப்போ நீ மட்டும் சிக்கன் ஸ்பெல்லிங் கேட்கும்போது உனக்கு தெரியலையா? தெரியல. இந்த வாட்டி உன் கண்ணை மாட்டாம சுத்தலைன்னா என் பேர் எம் இல்லை. உன் பேர் எம் இல்லைன்னு எனக்கே தெரியும். ஆமாம்ல. அந்த பிரின்சிபல் எங்கே? அவனை போய் நான் மீட் பண்ணும். இந்த ஸ்கூலில் நான் அட்மிஷன் வாங்க போகிறேன். அவர் செத்துட்டாரு. அட பாவி, எப்படி செத்தாங்க? நான் கொன்னுட்டேன். நாலு இங்கே தான் மக்களே வந்து தொடப்பம் எடுத்து மேலே அடிச்சு அந்த ஒரு டப்பா வரண்டாங்க. அந்த டப்பாவில் வந்து சாவி வந்து நம்மளால டோர் எஸ்கேப் பண்ண முடியும். பேய் இல்லை, எஸ்கேப் ஆகிடலாம். உள்ள போகுது. தேடி வரும். ஏச்சே வாய மூடு. இப்படி இதை பாட்டு மட்டும் பாடுறாத. நம்மளுக்கு இப்போதைக்கு நம்ம டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஆனால் நம்ம சாவி நம்மளுக்கு தேவையில்லை. உள்ளே ஒன்றும் இல்லை. இந்த கபோர்ட் என்ன இருக்குது? இங்கேயும் ஒன்றுமே இல்லை. தொடப்பத்தை காணாமா? ஆமாம், கையில் வச்சிருக்கியா? ஒன்று அடிக்கிட்டு தான் வெயிட் பண்ணுங்க, சீக்கிரமா வா. இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே வந்து சீக்ரெட் டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க. கதவு வந்து லாக்கில் இருக்குது. சீக்ரெட் டோருக்குள்ளே போன எனக்கு தெரிஞ்சு இதுவும் கோழி பண்ணை கூட தான் போய் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமாம் மக்கள், அந்த பேய்க்கு வர வேலை இல்லை. எங்கேயோ போயிட்டு சுரங்க பாதைலாம் கட்டி வச்சிருக்கு. நான் அப்பவே பாட்டு பாடக்கூடாதுன்னு எந்த தேட்டரில் போய் படம் பார்த்தேன்னு தெரியல. இந்த சைக்கோவை கூட போன தேட்டர்னா என்ன பண்ண போறேன்னு தெரியல. பாட்டு பாடுறேன்னு சொல்லி விஜய் பாட்டெல்லாம் கேவலப்படுத்திட்டு கிடக்குற நீ. அந்த பாட்டு பாடுறது இஷ்டம், நீ நான் கேட்கறது. என்னதான் சப்ஸ்கிரைப் எடுத்துட்டு வாங்க. உன்னை தனி வாங்கிக்கோடா. என்ன கிளம்புன்ற? என் இசை தேடி வரும். வாய மூடு. யாரை பார்த்து வாய மூடுன்ற? நேரில் வா, நான் உன் வாயை சுத்தி வச்சு போடுறேன். உன்னை பார்த்தா வாய மூடுன்னு நான் பாடுவேன்டா. அது கேட்க நீ யாரா? என்ன வாய மூடு. காத்துக்குள் உருவம் இல்லை. வாய மூடு. பாட்டு தெரியாது. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. இங்கே தான் தொடப்பம். எனக்கு தெரிஞ்சு நம்ம ரூமில் தான் தொடப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க அந்த பேய் உள்ள போயிடு. அந்த பேய் நான் தான். அந்த பேய் வாய மூடு. இங்கே கூட இங்கேயும் ஒன்றுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நம்ம ரூமில் ஏதாவது இருக்கும்னு தான் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. வாங்க நம்ம ரூமுக்கே போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஓம் க்ரீம் ஐஸ்கிரீம்.
இப்போ நம்ம ரூமோட வருது. எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு கபோர்ட் நான் பார்த்த மாதிரி தெரியுது. இந்த சீக்கிரம் டோர் ஒர்க் ஆகுதா இங்கே? போ தோற. போ மேலே. மேலே எங்கே கபோர்ட் இருக்குது? இங்கே தான் இது இந்த ஓரத்தில் தான் பார்த்தேன். அட்ரா சக்க கச்சிச்சு. பேய் நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன். பாய். உனக்கு தான் நல்லது செய்ய. நீ ரத்தமாக கொட்டி வச்சிருக்க. அதை தான் பெருக்க போகிறேன். ரத்தத்தை பெருக்க முடியாது. மாப்பு போட்டு துடைக்கணும். இது கூட தெரியாதா உனக்கு? என்ன ஸ்கூல்ல படிச்ச? இந்த ஸ்கூல்ல தான் படிச்சேன். ஆமா மறந்தேன். எங்கடா அந்த ரூம்? இந்த பக்கம் தான். ஃபர்ஸ்ட் அந்த பாக்ஸ் என்ன பாக்ஸ் என்ன சாவி இருக்குன்னு பார்க்கணும். இதோ இந்த மேலே இந்த தட்டினா தான் இந்த வரும்ன்றாங்க அந்த பாக்ஸு. நினைச்ச மாதிரியே வந்துச்சு. சொல்றது கையில மாட்டின கைமா எங்கடா பேய் வருதோ? நான் பேய் மனசால் தாருன்னு நினைப்போ கையில சுத்தினா வச்சிருக்க. அது சுத்தி இல்லடா மியான்மர். நீ எல்லாம் மார்வல் ஃபேனா? ஆமா. அசிங்கப்படுறடா மார்வல. நீ அசிங்கப்படாத. நான் யாரும் அசிங்கப்படுத்தலடா. நீ தான மார்வல் அசிங்கப்படுத்துற. பீட்ரோட ஸ்பெல்லிங் தெரியாதவங்கன்னா மார்வல் அசிங்கப்படுத்துறாங்க. மூஞ்ச பேரு சிக்கனை பத்தி பேசாதவன்லாம் மார்வல் அசிங்கப்படுத்துறான். என்ன கொலை கொடுமடா இது. சரி பாரு. வேணாம் உனக்கும் வேணாம் எனக்கு வேணாம். இனிமே நம்ம 2 பேரும் விட்டுறலாம். 2 பேரும் சண்டை போட வேணாம். அதெல்லாம் முடியாது. நீ மாட்டினா கைமா பண்ணணும். அதான் கேம் ரூல்ஸ். இந்த பால்கான்ல தூக்கி போட்டாதான் சாவி வரும்ன்றாங்க. தூக்கி போட்டா அந்த பேய் எங்கேயாவது இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கிட்ட எப்படியா தச்சு போனோம். கொஞ்ச நேரத்துக்கு நீ வராத பேய் எங்கேயா ஒழிச்சிக்கோ. அது நீ நான் சொல்றது ஏன் இஷ்டம். நான் அவுட் ஆயிடுவேனே. நீ அவுட் ஆனா இன்னைக்கு என்னடா? இன்னைக்கு இல்லை எனக்கு என்னடா. வாங்க உள்ள போலாம். என்ன நியூ அப்டேட்லாம் பண்ணிடுவாங்க. பாதி ஆப்பிரிக்கா என் ஃபிளாக் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். இந்த பொருள்லாம் கையிலங்களா பட்டா காசாத ஒரு இதை வச்சுட்டு இந்த பெயின் ஐயோ பாதிச்சே. அங்கே நில்றா. ஏய் எங்கன்னு தெரியுமாடா பையாடே? ஏய் வாய மூடு. எங்க நீ திரும்ப ரூட் கிராஸ் ஆவற. எனக்கு பத்தாத. வருது. எங்கடா ஆளை காணோம். அவ்வளோ நேரமாக ஆளை காணுமே. வெளியே போயிடுச்சோ. எனக்கு தெரிஞ்ச இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்லாம் போட்டு 10 ரூபாய்க்கு தருவாங்க. அதை வச்சுட்டு ஐஸ்கிரீம் அது போகிற உடனே சாப்பிட்டு போனான். வரலன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு உள்ள பூண்டு போயிடலாம். முதல்ல இந்த வீட்டு விட்டு வெளியே போகிறேன்னு பாரு. ஐஸ்கிரீம் சாப்பிட போறேன்டா. நான் சைக்கிளே வாங்க போறேன். இந்த பொருள்லாம் தூக்கி போட்டு காலங்களில் போட்ட பொருளை வச்சு சைக்கிள் வாங்க போகும்போது ஆள் நீ தான் இருப்ப. உள்ள போகலாம். எனக்கு தெரிஞ்சு இதில் குச்சிடலான்னு நினைக்கிறேன். நெருப்புடு குசிடுவேன். நானா கிங்கு. நீ கிங். அப்ப நான் தான் குயினு. ஐயோ அப்போ நான் கிங் கிடையாது. வாங்க மக்களே. இப்போ நம்ம தூக்கி போட்ட பாக்ஸ் போய் பார்க்கலாம். நம்ம தூக்கி போட்ட பாக்ஸ் எடுத்து பார்க்கலாம். இந்த பேய் வேற என்னை பேசவே விட மாட்டேங்குது. நான் பாட்டு பாட போறேன். பேச்சே வாய முடி. நான் வெளியே போயிடுறேன். இந்த பேய்கிட்ட தொலைக்கு தாண்டி நான் வெளியே போறேன். என்னடா பேய் போகுது. அவ எங்கன்னு தெரியுமாடா? பேச்சே வாய முடி. நான் வெளியே போறேன். எனக்கு அவ்வளவு அசிங்கப்பட்டு நினைக்கிறேன். நான் பாட்டு பாட வேண்டாம். அதுக்காக நீ யாரா? வாய மூடு ஒரு நிமிஷம். நான் இப்போ வெளியே போறேன். அதுக்கப்புறம் பாடு. பாய் மக்களே. நம்ம இப்போ நம்ம வெளியே வந்துட்டோம். இந்த பேய் பாட்டுல நம்ம தப்பிக்க. பாய் பேயே. நீ வெளியே வண்டியா? நான் பாட்டு பாடுறேன். அவன் எங்கன்னு தெரியுமாடா பையாடே? இதுக்கப்புறம் இங்க இருந்தா நம்ம காலி. பேசாதடா பையாடே. என்ன கட் பண்ண?